ஹாய் வெல்கம் பேக் டு காயத்ரி பரணி. இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களோட நம்ம எங்கேயாவது ட்ராவலிங்கு போகும்போது என்னென்ன திங்ஸ்லாம் எப்படிலாம் பேக் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன திங்ஸ்லாம் மறக்காமல் கண்டிப்பாக நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த அன்றைக்கி போகிறோமோ அதுக்கு 2 days முன்னாடியிலேருந்தே பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். லாஸ்ட் டைமில் பேக் பண்ணால் கண்டிப்பாக இது ஒன்று மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால் 2 நாள் முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் ஞாபகம் வருதோ அது எல்லாமே ஒரே இடத்துல நம்ம சேர்த்து வச்சுட்டே வரலாம். இப்போ வந்து நான் கிருத்திக்கு ஒரு செட் எடுத்திருக்கேன். ஒரு ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு. எப்போவுமே ஒரு செட் எடுத்தோன்னா ரெண்டையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நம்ம பேக் பண்ணும்போது நம்ம எடுக்கும்போது ட்ரெஸ்ஸு வந்து செட்டாக எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ஷர்ட் ஒரு பக்கம், பேண்ட் ஒரு பக்கம்னு வச்சோன்னா நம்ம எடுக்கும்போது தேடிட்டு இருக்கணும் இதோட செட்டு எங்கே அப்படின்ட்டு. இந்த மாதிரி செட்டாக வைக்கும்போது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இது வந்து என்னோடய சுடி. என்னோடய டாப்ஸுக்குள்ளவே வந்து பேண்ட்டு, ஷாலு ரெண்டுமே வச்சு நான் செட்டாக பேக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ட்ராவல் பேக் எடுத்திருக்கேன். இதில் 3 நாளைக்கான ட்ரெஸ் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். இதில் வந்து 1 வீக்கான ட்ரெஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சூட்கேஸ் கூட எடுத்துக்கலாம். சூட்கேஸில் பேக் பண்ணும்போது வேர்ட்டிக்கலாக நம்ம செட்டாக ட்ரெஸ் வச்சோன்னா நம்மளுக்கு நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ குழந்தைங்களோட புது ட்ரெஸ் ஏதாச்சும் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்க டேகு ஏதாவது ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு போட்டுவிடும்போது நம்ம மறந்துட்டு போட்டோன்னா அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து என்னோடய ட்ரெஸ்லாம் நான் ஒரு பக்கமாக பேக் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கம் கேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் கிருத்திக் ட்ரெஸ்லாம் பேக் பண்ண போகிறேன். அப்புறம் நீங்கள் வெளியே போகிறது வந்து வின்டர் சீசனாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு மறக்காமல் ஸ்வெட்டரு, ஸ்கார்ஃபு, சாக்ஸு, க்ளவுஸு இதெல்லாம் மறக்காமல் எடுத்துக்கோங்க. நான் கிருத்திக்கு எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது என்னோடதும் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் நைட் ட்ரெஸ்ஸு, இன்னர்ஸு இதெல்லாம் பேக் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், தேட தேவையில்லை. ஸ்பேஸும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தாராளமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டவல் எடுத்து வச்சுக்கலாம். ஆளுக்கு ஒரு டவலு. நம்ம வந்து காட்டன் டவலாக எடுத்து வச்சோன்னா ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த பேக்கில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஸ்பேஸ் வந்து நல்லா தாராளமாகவே இருக்குது. எப்போவுமே வந்து வெளியில் குழந்தைங்கள நம்ம கூட கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுற திங்ஸ்லாம் இந்த மாதிரி ஹேண்ட் பேக்லேயோ இல்லை பேபி பேக்லேயோ நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு தடவையும் அந்த ட்ராவல் பேக்கில், பெரிய பேக்கில் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க முடியாது ட்ராவலிங் அப்போது. இந்த பேக்கில் வந்து குழந்தைங்களோட ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ், அப்புறம் டவல், கர்ச்சீஃப் இந்த மாதிரி, அப்புறம் அவங்களோட டாய்ஸு, அப்புறம் நம்மளோட பர்ஸு, மணி இந்த மாதிரி திங்ஸ்லாம் அதில் வைக்கலாம். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இங்கே குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்கார்ஃபு, மாஸ்க்கு இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் மெடிசன்ஸ் எப்போவுமே நம்ம எடுத்து வைக்கும்போது ஜிப்லாக் கவரில் நம்ம போட்டு வச்சுட்டோன்னா எதுவும் வந்து நம்மளுக்கு மற்ற ட்ரெஸ் மேலேயோ வேறு திங்ஸ் மேலேயோ வந்து எதுவும் மெடிசன்ஸ் படாமல் இருக்கும். இங்கே சைடில் வந்து மொபைல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஷாம்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, ஆயில் இந்த மாதிரிலாம் ஜிப்லாக் கவரில் போட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். சோப்பு வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நம்ம சுற்றி வச்சுக்கிட்டோன்னா அதில் ஈரம் இருந்துச்சுனாலும் மற்றதில் எதுவும் படாமல் ஈரம் இழுத்துக்கும். அடுத்தது மேக்கப் செட்டில் பேக் பண்ணுறது. இதுக்குள்ளவே இயரிங்ஸு, கிளிப்பு, ஹேர் பின், சேஃப்டி பின் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துக்கிட்டோன்னா, சின்ன ஒரு குட்டி ஹேண்ட்பேக் மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா இதில் நம்ம மேக்கப் ஐட்டம் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் வச்சாச்சு. இப்போ பிந்தி வச்சுக்கிறேன். இது இல்லாமல் கிளிப்பு, பேண்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம உள்ளே வந்து போட்டுக்கலாம். குழந்தைங்களோட பேங்கிள்ஸோ இல்லை மணியோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல் பேக் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். இதில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. நைட் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஃபார்மல் ஷர்ட்டு, பேண்ட்டு, செமி ஃபார்மல், அப்புறம் டவல் அந்த மாதிரி எல்லா அவரோட திங்ஸும் ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. இதுலேயே வந்து அந்த ஷாம்பு கவர் இருக்கு இல்லையா, அது வச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மேக்கப் செட்டு பேக் இருக்கு இல்லையா, அதுவும் இதில் ஸ்பேஸ் இருக்கனால இதிலே வச்சுக்கிறேன். இது இல்லாமல் நம்ம எங்கே வெளியே போனாலும் கேரி பேக் இல்லைனா கவர்ஸ் அந்த மாதிரி ஒரு 4-5 நம்ம ஒரு சைட் ஜிப்பில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஈரமான ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. 3 பேக்கில் நம்ம வேணுங்கிற திங்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. இது இல்லாமல் ஃபோன் சார்ஜரும் வாட்டர் பாட்டிலும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து கிளம்புறோம். நாங்கள் எங்கே போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து கிருஷ்ணகிரி பற்றி உங்களுக்கு சொல்லணும், அதை காமிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். கிருஷ்ணகிரியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் மலைகள், இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ், குளம், ஏரி இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அப்புறம் விவசாய நிலங்களும் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே மல்லிகைப்பூ செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். எல்லாம் பறிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து பக்கத்தில் ஒசூருக்கு பக்கத்தில் சுற்றி வட்டார இருக்க எல்லா ஊருக்கும் இந்த மல்லிகைப்பூ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க.
இதெல்லாம் வந்து நீங்கள் என்ஹெச்சில் போகிற வழியிலே பார்க்கலாம். பெங்களூர் டு கோயம்புத்தூர் போகிற வழியில் கிருஷ்ணகிரியில் என்ஹெச்லேயே நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். கிருஷ்ணகிரி அப்படின்னு பேர்லேயே பார்த்தீங்கன்னா கிரினா மவுண்டெயின் ஹில்ஸு, அதனால் சுற்றிலையும் மலைகள் இருக்கனால தான் இந்த பேரே வந்துச்சு கிருஷ்ணகிரி அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் பசுமையாக இருக்கனாலேயே இங்கே வந்து வின்டர் சீசன் அப்போல்லாம் ரொம்ப குளிராக இருக்கும். இந்த ஒசூர் பெங்களூர்லலாம் எப்படி ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளைமேட் இங்கே வந்து நல்லா குளிராக இருக்கும். அப்புறம் இங்கே கிருஷ்ணகிரியில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மாம்பழம் தான் இன்னொரு ஸ்பெஷல். வருஷம் ஒருக்கா வந்து மாங்கனி கண்காட்சினே வந்து போடுவாங்க, ரொம்ப கிராண்டாக வந்து போடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மே லாஸ்ட்டு அப்புறம் ஜூன் இந்த மந்தில் தான் எக்ஸிபிஷன் போடுவாங்க. இப்போ கொரோனா வந்தனால ஒரு 2 இயர்ஸாகவே அந்த கண்காட்சி போடல. அதுவும் இல்லாமல் என்ஹெச்சில் இந்த ரோட்லேயே பார்த்திங்கன்னா மாம்பழம் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க, வரிசையாக நிறையா கடை, ஒரு 100 கடை பக்கமாக வரிசையாக வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுவும் இந்த வருஷம் வந்து நிறைய மழை வரவும் இந்த ஏரி குளம் எல்லாமே பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நல்லா நிறைஞ்சிருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ஏரி பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கலே ரொம்ப பெருசு கிருஷ்ணகிரியில். இது வந்து கோயம்புத்தூர் டு பெங்களூர் போகிற ரூட்டில் ஆப்போசிட் ரூட் நான் சொல்கிறது, இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த ஏரி வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால போட் ஹவுஸும் வச்சுருப்பாங்க, போட்டிங்லாம் நம்ம போகலாம். பார்க்கும் வந்து ரொம்ப பெரிய பார்க்காக இருக்கும். நீங்கள் என்ஹெச்லேயே தான், மெயின் ரோட்லேயே தான் இது இருக்குது. நீங்கள் அந்த வழியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா இங்கே குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா இங்கே நிறுத்தி நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்கும், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறைய கேம்ஸும் இருக்குது, போட்டிங்கும் இருக்குது, அதனால் நான் இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த ஏரிக்கு பேர் வந்து அவுதம்பட்டி ஏரி அப்படின்னு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணி 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.